ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோனோட அப்பா வாங்கோட அக்கா கிட்ட இதுக்காக கம்பெனியை விட்டு நீ லீவ் ஆக கூடாது, நம்ம ப்ராப்ளம் இப்படி சால்வ் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, ஆல்ரெடி நான் முடிவு பண்ணிட்டேன், வேற ஒரு நல்ல கம்பெனில நல்ல ஆஃபர் கிடைச்சதால தான் போறேன், உங்களுக்காக நான் போலன்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் நீ காம்பன்சேட் ஆவது ஏத்துக்கணும்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு சொந்தமில்லாத விஷயம் எதையுமே இனிமேல் நான் எடுக்க போறதே இல்ல, அண்ட் ஆன்சனுக்கு பண்ணதுக்கும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஒருத்தர் ஃபேமிலிக்குள்ள வந்து மொத்தமா அழிச்சிட்டேன். ஆக்சுவலா அவ அம்மாவை நான் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்சன் கிட்ட ஹானஸ்டா இதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலான்னு தான் இருந்தேன். பட் அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு அப்பா சொல்ல, பரவாயில்ல உங்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன், தப்பு பண்ணது நான் தான், நான் என்ன பண்ணாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்சன் தான் முதல். இதுல நான் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டேன். அந்த கோவத்துல தான் ஜிம் ரூம்ல அவளை லாக் பண்ணேன், ஷூவையும் டேமேஜ் பண்ணி கொடுத்தேன். போக போக என்னையே என்னால ரெகக்னைஸ் பண்ண முடியாம ஆயிடுச்சு. இனிமேலும் இது தொடர நான் விரும்பல, போதும் எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுப்போன்னு சொல்றாங்க. இல்ல நானும் தான் தப்பு பண்ணிட்டேன், சோ இதை நானே சரி பண்றேன்னு அப்பா சொல்லும்போது, உங்க ஃபேமிலிக்கு எப்படி பரிகாரம் பண்ணுங்கறத பாருங்க. முதல்ல அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா நீங்க அவங்களோட சேரணும்னு தான் நினைக்கிறீங்களா? பட் என்னால உங்களுக்கு குட் பை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அக்கா கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ குவோட ஒரு அட்மிஷன் லெட்டர் கிடைச்சது இல்லையா, அப்ப அவனோட பேக்லயும் ஒரு நோட்டீஸ் இருந்திருக்கும். இப்ப அதை ஃபாலோ பண்ணி தான் ஒரு சென்டருக்கு வரான். பட் ஆள் எடுக்கிறது இல்லப்பா, ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. சோ அப்பா மாதிரி ஒருத்தர் நடிக்க சொல்லி கூட்டிட்டு வரான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பையனை இங்க தான் சேர்த்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த டீச்சர் கிட்ட பேச சொல்றாங்க. அந்தாலும் இந்த கோச்சிங் சென்டர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா பையன் 100% இம்ப்ரூவ் ஆயிடுவான், அப்படி ஆகலன்னா பணத்தை நாங்க ரீஃபண்டே பண்ணிடுவோம்னு சொல்ல, அது என்ன மாதிரி டீச்சிங்னு கேட்கும்போது அதெல்லாம் டாப் சீக்ரெட் சொல்ல முடியாதுன்ட்டாங்க. சரி எப்படி இவ்ளோ ஷார்ட் டைம்ல பசங்களால இவ்ளோ இம்ப்ரூவ் ஆக முடியுதுன்னு கேட்கும்போது, எங்க கிட்ட அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் இருக்காங்க, சோ 100% ரிசல்ட் கண்டிப்பா வருங்கிற மாதிரி சொல்ல, ஓகே ஃபீஸ்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்கும்போது 3 லட்சம் யானாமா. சோ இங்க கேஷ் தான் முக்கியம், நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. இவர் பேசுறது எல்லாமே ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துல இருந்து வாங்க வருவானா, கேட்டா இங்கதான் படிக்கிற, என்னடா நீயும் சேர்ந்திருக்கேன்னு கேக்குறான். அப்ப லாஸ்ட் எக்ஸாம்ல இதனாலதான் நீ நல்ல மார்க் எடுத்தியாடா, நான் கூட நாங்கெல்லாம் சொல்லி கொடுத்துதான் இம்ப்ரூவ் ஆயிட்டேன்னு நினைச்சுங்கும் போது, அதெல்லாம் அப்படித்தான், நீயும் வேணா சேர்ந்து படிடா, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், பட் இதை யார்கிட்டயும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு போறான். இவன் மேலேயும் டவுட்டா இருக்கு. இதுல குவும் வேற ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறான். நெக்ஸ்ட் டே குட்டியா ஒரு டெஸ்ட் வைக்கும்போது வாங்கோட பென்சில் கீழே விழுந்துடுச்சு. அதை கரெக்டா ஹீரோ எடுத்துக்க காது புடிச்சு கூடுன்னு கேக்குறான். அவன் கொடுக்காததும் வெளியே போய் உட்காந்துட்டு காது வலிக்கும் போல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றான். ஹீரோவும் ஹீரோயினும் பின்னாடியே வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த பென்சில் மாதிரி இருக்கிறத காதுக்குள்ள வச்சு உள்ள இருந்து சின்ன குண்டு மாதிரி எடுக்கிறான். என்னது இது, எதுக்காக இதை யூஸ் பண்றேன்னு கேட்கும்போது, நான் பாட்டு கேட்கதான் யூஸ் பண்றேன்னு சொல்றான். போய் சொல்லாத, இதை யூஸ் பண்ணி எக்ஸாம்ல நீ சீட் பண்ணிட்டு இருக்க, அந்த இன்ஸ்டிடியூட்ல இதான் உனக்கு சொல்லி தராங்க, உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது, இந்த குட்டி குண்ட காதுக்குள்ள வச்சுக்கிட்டா அது வழியா நடக்க போற எக்ஸாம்கான எல்லா பதிலையும் சொல்லுவாங்களாமா. அதுவும் இல்லாம புதுசா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணுங்கிறதுக்காக சிட்டி ஃபுல்லா 3 இடத்துல இன்னும் எக்ஸ்பேண்ட் வேற பண்ண போறாங்களாமா இந்த இன்ஸ்டிடியூட்ட. சரி இன்னைக்கு எதுக்காக இதை யூஸ் பண்ணன்னு கேட்கும்போது, சிக்னலை செக் பண்றதுக்காக யூஸ் பண்ண சொன்னாங்களாமா. சரி போன்னு அனுப்பிட, எதுக்காக அனுப்புறேன், இதுல வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, இது நமக்கு தேவையில்லாத வேலை, எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, சோ படிக்கிற வேலையை மட்டும் பாப்போன்னு சொல்லி ஹீரோயின் இதுல இன்வால்வ் ஆக கூடாதுங்கிறதுக்காக வீட்ல வந்து எந்தெந்த லொகேஷன்ல எல்லாம் இந்த இன்ஸ்டிடியூட் இருக்குங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ கு ஹாஸ்பிட்டல் நிறைய காசு பே பண்ணது, அவன் கிட்ட இருந்த நோட்டீஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் யோசிக்க கு மேலதான் சந்தேகம் வருது. அப்போ வாங் ரிசீவர் தான், பதில் சொல்லி தரவன் கண்டிப்பா குவா இருக்க வாய்ப்பு இருக்கு. பதில எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் பரப்பணும் இல்லையா, சோ எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் இருக்கு அதை எப்படி அனுப்பணுங்கிற சிக்னலை லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பண்ணிருக்காங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அதே நேரம் 2024 ஹீரோவை காட்ட குவே கால் பண்ணி, நிஜமாவே உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையாடான்னு கேக்குறான். 2012 ஜூன் 6ஆம் தேதி நடந்தது என்ன, ஆன்சன் இன்னும் உயிரோடு தான் இருக்காளான்னு கேட்க, உனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லையா, சரி பதில தெரிஞ்சுக்கணும்னா அந்த டவர் பில்டிங்க்கு வந்துருன்னு சொல்லி லொகேஷனையும் சொல்றான். சோ உடனே ஹீரோ கிளம்பி நேரா அந்த இடத்துக்கு தான் வரான். அப்ப யாருக்கோ ஆக்சிடென்ட் கூட ஆகிருக்கு, யாருன்னு தெரியல. அதே நேரம் 2012 காட்ட இன்னும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 2 நாள் தான் இருக்கு, இன்னைக்குதான் உங்களை கடைசியா பார்க்க போறேன், நாட்கள் எவ்வளவு வேகத்துல ஓடிடுச்சு, பட் உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க எல்லாரும் நல்ல பொசிஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்க லாஸ்டா மேம் ஸ்பீச் கொடுக்க பசங்க எல்லாருமே கண் கலங்குறாங்க. மேமுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. தென் இப்போ ஹீரோயின் கிட்ட வர, உனக்கு குட் பை சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறா. எக்ஸாமும் வந்துருச்சு.
எல்லாரும் அவங்க அவங்களோட வழியில போயிருவோம், உன்னை நானும் மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல, வேற ஏதாவது சொல்லணுமான்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமான்னு சொல்லி ஹீரோவோ எக்ஸாம்க்கு குட் லக்னு சொல்றான். அவ்வளவுதானா, இதுதான் நம்ம கடைசியா பாத்துக்க போற நாள், வேற எதுவுமே உனக்கு சொல்ல இல்லையான்னு கேட்க, சொல்லணும் தான், உனக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டியதும் இருக்கு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படி, எக்ஸாம சேஃபா எழுது, அதான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல, ஆமா ரொம்பவே முக்கியம் அது, நீ எந்த காலேஜ்ல போய் சேர போறேன்னு கேட்கும்போது, எனக்கு ரைட்டர் ஆகணுங்கிறதா ஆசை, சோ பாக்கலாம், மேபி ஃபியூச்சர்ல நீ என்னோட ரீடரா கூட இருக்கலாம்னு சொல்லும்போது, அப்போ என்னோட ஃபியூச்சர்ல நான் உன்னை திரும்ப பாப்பனான்னு கேக்குறா. மேபி வாய்ப்பு இருக்கு, நாவல்னு ஒன்னு நான் எழுதுனேன்னா கண்டிப்பா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நான் அதுல எழுதுவேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதும் கூட, கண்டிப்பா அது நடந்தா என் புக்கோட ஃபர்ஸ்ட் காப்பிய உனக்கு தேடி வந்து கொடுப்பேன்னு சொல்ல, ப்ராமிஸ் பண்ணுன்னு கேக்குறா. ஸோ 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. தென் இப்போ நைட் வீட்டில் வந்து படிச்சுக்கிட்டே கோச்சிங் சென்டரை பத்தி தேடுவான் போல. ஸோ நெக்ஸ்ட் டே நேரா ஒரு பில்டிங்ல இருக்க ரூஃப் டாப்க்கு மேல போய் பாக்குறான். அப்போ பக்கத்துல அந்த கிளாக் டவர் தெரியுது. ஸோ அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, ஹீரோயின் வேற சைக்கிள்ல வந்துட்டு இருக்கா. அதே நேரம் 2024ல ஃபியூச்சர் ஹீரோ ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய கூவை மீட் பண்றான். இந்த பிளேஸ் உனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையான்னு கேட்கும்போது, ஆன்சனை பத்தி கேட்கறதுக்காக தான் இங்க வந்தேன் ஹீரோ சொல்லும்போது, ஆன்சனை பத்தியா, எல்லாரை விடவும் உனக்கு தான் அவளை பத்தி நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது என்கிட்ட அவளை பத்தி கேக்குறியா, எல்லாத்தையும் மறந்துட்டியா, இல்ல ஞாபகப்படுத்த கூடாதுன்னு விரும்புறியான்னு கேட்கும்போது, நீ எதுக்காகடா இப்படி எல்லாம் நடந்துக்கிற, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுன்னு ஹீரோ சொல்றான். சரி, உன்னோட மெமரியை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம் 2012ல ஹாஸ்பிட்டல் இருக்கான். டாக்டர் அவன்ட்ட வந்து, எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோ, உங்க அம்மாக்கு டைம் கிடையாது, எப்போ என்ன வேணா நடக்கலாம், சிச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு, அவங்க கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் நான் பில்ல பே பண்றது குறையவே இல்ல, அப்பாவும் இங்க வரதையே நிறுத்திட்டாரு, சாகிறத விட கொடுமையானது ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறது, அந்த சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ண, ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் கரெக்டா கிளாஸ்ல அந்த மில்க் காசு கலெக்ட் பண்ணான். அப்ப நம்ம ஹீரோயின் கால் வலிக்குதுன்னு பிரேயர்ல நிக்க முடியாம அவளை கொண்டு வந்து விட்டுட்டு, இவன் வச்ச காசையே மொத்தமா திருடி இருக்கான், அதை எடுத்து யாருக்கும் தெரியாம ஒரு குப்பை தொட்டிலையும் போட்டுட்டான். பட் நிலைமை கைமீறி போயிடுச்சு. நம்ம ஹீரோயினை வாங்கால எல்லாரும் பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இத ஒரு கட்டத்துல ஃபேஸ் பண்ண முடியாம நம்ம ஹீரோயின் தப்பான முடிவு எடுக்க போகும்போது, காசு கிடைச்சிருச்சுன்னு கூ கொண்டு வந்திருக்கான். ஏன்னா திருடினதே அவன் தானே, அப்படிதான் அந்த காசு திரும்ப கிடைச்சிருக்கு. சோ இப்ப வேற வழியே இல்லாம காசுக்காக கோச்சிங் சென்டர்ல சேர ஒத்துக்கிட்டான். அந்த காசை வச்சு அம்மாக்கு சர்ஜரி பண்ணியும் சரியாகல. திரும்பவும் அவங்களுக்கு பிளட் வரதை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கேட்கும்போது, அப்பதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இவனுக்கு இன்னும் அதிகமா காசு தேவைப்படுதுங்கிறதுக்காக மறுபடியும் அந்த கோச்சிங் சென்டருக்கு போய் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு சொன்னதே இவன் தான். பட் சிக்னல் கிடைக்கிறதுக்கான பிளேஸே இல்லையேன்னு கேட்கும்போது, அந்த பிளேஸ் எனக்கு தெரியும், பட் அதுக்காக நீங்க எனக்கு 1 மில்லியன் தரணும்னு கேட்டிருக்கான். அப்படி நான் சூஸ் பண்ண பிளேஸ் இதுதான். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சரை ஸ்ப்ரெட் பண்ணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்த தான் சூஸ் பண்ணேன்னு சொல்றான். அது அப்படியே 2012ல நடந்தது நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல அவன் சிக்னலை வச்சு செட் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த டவரை தேடி தானே ஹீரோ வேற வந்தான். சோ கரெக்டா மேல வர இவனை புடிச்சிட்டான். நீ பண்றது மிகப்பெரிய தப்பு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன், அது என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி ஹீரோ கேட்டா, நான் உன்னை பெக் பண்றேன், என்னை விட்டு கிட்ட வராதுன்னு சொல்றான். உன்னோட ஃபேமிலி கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது, அது எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க ஹெல்ப் பண்ணிருப்போம், அதுக்காக நீ இப்படி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்ல, பட் இதுதான் இப்ப எங்க அம்மாவை காப்பாத்து போகுது, சோ உன்னை நான் கெஞ்சி கேட்கிற, தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு கேக்குறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டா. இவன் தான் அந்த இன்ஸ்டிடியூட் கிட்ட காசு வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கிற உண்மையை சொல்லிட, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், என்னோட ஃபேமிலியில ஒருத்தனா தானே உன்னையும் என்னோட ஃபேமிலி பாத்துக்கிட்டாங்க, சோ கண்டிப்பா அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னா, உன்னோட ஃபேமிலி நீ பண்ண தப்ப சரி பண்ணுவாங்க, ஆனா எனக்கு ஹெல்ப் பண்றது நடக்காத ஒண்ணு, அந்த மில்க் காசை திருடினது நான் தான், என்ன மன்னிச்சிட்டு ஆன்சர்னு சொல்ல, இப்படி பேசுறத நிறுத்து, அது பேசுறதால எதுவுமே நடக்க போறது கிடையாது, தயவு செஞ்சு வந்துடு, இது ஒரு கிரைம், உன்னோட லைஃபே போயிடும், வேணான்னு சொன்னா, ஆல்ரெடி என்னோட லைஃபே போயிடுச்சு, உனக்கு கேம்பிளிங் விளையாடுற அப்பா கிடையாது, ஹாஸ்பிட்டல் பெட்ல உயிருக்கு போராடுற அம்மா கிடையாது, சோ நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்றான். வேணா வந்துட்டு, இது ரொம்ப ஆபத்தானதுன்னு நம்ம ஹீரோன் எவ்வளவு கெஞ்சினாலும், போது ஆன்சன், நான் டயர்ட் ஆகிட்டேன், குட் பாய்னு சொல்லிட்டு அவன் அங்க உட்காந்து தாண்டிட்டு இருக்கான். இப்படி பண்ணாத குண் நம்ம ஹீரோயின் வேகமா வந்துட்டு இருக்க, இதை ரியலைஸ் பண்ணி ஹீரோவும் வந்துட்டு இருக்க, ஜஸ்ட் மிஸ், நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சு இழுத்த ஃபோர்ஸ்ல அவளால நிக்க முடியாம ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா. ஹீரோவும் ஓடி வரான், பட் பிடிக்கவே முடியல.
இப்படிதான் நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல இறந்து போயிருக்கா. இப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? இங்கதான் ஹான்சன் குதிச்சா. இப்போ உனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குமே. அது எல்லாமே நடந்த இடம் இங்கதான். நீ தானே முதல்ல இங்க வந்த. அவ இறந்து போயிட்டா, ஆனா நீ இப்போ ஒரு ஃபேமஸான ரைட்டர் ஆகிட்ட. பட் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்லிட்டு சரிடா சந்தோஷமா சிரின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஃபேமஸான ரைட்டர் இல்ல, நான் ரைட்டர் கிடையாது, நான் நாவல் ஆர்டிக்கல்னு எதுவுமே ஒண்ணு கூட எழுதல, நான் எதுவுமே எழுதலன்னு சொல்ல இந்த சிட்டிலேயே ஃபேமஸான ரைட்டர் நீ தான். ஃப்ரெண்ட முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க, நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல இது எதுவுமே உண்மை கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ செய்ய வேண்டியதை செஞ்சா ஹீரோயின் திரும்ப வருவான்னு மேம் சொன்னது இவனுக்கு ஞாபகம் வந்து போக இதுவரை நடந்ததெல்லாம் அப்படியே ஒரு ஃபிளாஷ்ல வந்து போகுது. பிரசன்ட்க்கும் பாஸ்டுக்கும் போன் பேசினது, ஹீரோயினை பல டைம் இவன் காப்பாத்தினது, கடைசியா காப்பாத்த முடியாம போனதுன்னு சொல்லிட்டு எல்லா நினைவுகளும் வந்து போக இப்ப அந்த இடத்துல இவன் ஒருத்த மட்டும் தான் நின்றுட்டு இருக்கான். அப்படியே அந்த கிளாக் டவர் ரிவர்ஸ்ல ஓட கோ வச்சிட்டு இருந்த அந்த சிக்னல் பாக்ஸ் இவன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு இயர் மாறி மாறி ஓட நம்ம ஹீரோயின் பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட இப்ப அது மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் அந்த கிளாக் டவர்ல இருந்து பறந்து வர அதுல ஒரு பேப்பரை பிடிச்சு பார்க்கும்போது நீ செய்ய வேண்டியதை செஞ்சா ஹீரோயின் திரும்ப வருவாங்கிற மாதிரி மேம் சொன்னது ஓட அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னா ஃபுல் மூன் நைட், இந்த உலகம் எண்டாகும், கிளாக் ரிவர்ஸ்ல போகும், ஒயிட் ஃபெதர், ஆனா அது ஒரு பறவை கிடையாதுங்கிற மாதிரி. அதை படிக்க படிக்க இப்ப அவன் கையில போன் இருக்கு. ஹீரோயினுக்கு தான் கால் பண்றா. அவ விஷிங் ட்ரீ பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. ஹலோ, நான் ஜியாங் பேசுறேன், இது ஆன்சன் தானன்னு கேட்கும்போது எனக்கு ஜியாங்னு யாரையுமே தெரியாது, ராங் நம்பர்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. திரும்பவும் ஒரு ஃபிளாஷ் வந்து போக அதே வாக்கியத்தை தான் காட்டுறாங்க. ஃபுல் மூன் நைட், வேர்ல்ட் எண்ட் ஆகும், கிளாக் ரிவர்ஸ்ல போகும், ஒயிட் ஃபெதர், ஆனா பறவை கிடையாது. அதை காட்டிக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோயின் தனியா பறந்துட்டு இருக்கும் போது மெல்லமா கண்களை திறந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ வரான். அவளோட கைய பிடிச்சு அவளை காப்பாத்துற மாதிரி காட்டுறாங்க. சோ இப்ப டைம் திரும்பவும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு முதல்ல இருந்து. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறா. கிளாக் டவர் 3D மாடல்ல அந்த முள்ளே இல்ல. கீழே வந்து பார்த்தா அம்மா அப்பா அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. பாமா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இந்த வீக்கெண்ட் எங்க போலாம், லாஸ்ட் டைம் ஹைக்கிங் போலான்னு சொன்னல, சோ கண்டிப்பா ஜாலியா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒன்னா இவள ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அடுத்து ஷாப்பிங் எல்லாம் போலான்னு சொல்லி முன்ன மாதிரியெல்லாம் இல்ல, இப்போ ரொம்பவே சந்தோஷமா வாழ்றாங்க. பரவாயில்ல, இப்போ எல்லாமே மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷமா கிளாஸ்க்கு வரா. அங்க இன்னும் எக்ஸாம்க்கு 103 நாள் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. டிராமாவோட ஸ்டார்டிங்ல இவ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு இன்னும் 104 நாள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ அப்படி பார்த்தா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்கு. நேரா ஹீரோவோட பிளேஸ்க்கு போய் பாக்குறா. அங்க ஒண்ணுமே இல்ல. ஜியாங் இருந்தால எங்க போயிட்டான்னு கேட்கும்போது யார பத்தி பேசுற, அப்படி யாருமே கிடையாதே, காய்ச்சல் அடிக்குதா, நல்லாதானே இருக்க, என்ன கனவு கண்டு பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கியோ கேக்குறா. இவளால இதை ஏத்துக்கவே முடியல. அடுத்த அதிர்ச்சியா இப்போ கோ பார்த்தா அப்படியே ஸ்டைலா டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு கண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு கிளாஸ்குள்ள வந்துட்டு இருக்கான். வாங்க பார்த்தா கையில புக்கும் கையுமா ஏதோ ஒண்ணு புலம்பிக்கிட்டே வரான். இத பார்த்து அதிர்ச்சியில இவ வாங்கோட பேசிட்டு இருக்க. வாங், ஒழுங்கா போய் பின்னாடி நில்லு, எதுக்கு பேசிட்டு இருக்கன்னு கியூ பனிஷ்மெண்ட்ட குடுக்குறா. எல்லாமே இப்போ தலைகீழா இருக்கு. இப்ப இவங்க கிளாஸ் மேம் வந்து வாங்க எழுப்பி இந்த பேராவ படின்னு சொன்னா ஒரே கேள்வியை பல டைம் கேட்டு இவன் மேமையே கடுப்பாக்கி விட்டுட்டான். சரி கோ எழுந்து படிப்பான்னு சொன்னா சாரி மேம் எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லுவானா. ஓகே, கிளாஸ் மானிட்டர் கியூ எழுந்து படின்னு சொன்னா அவ ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல அவ்வளோ அருமையா படிக்கிறா. கிளாஸ் மானிட்டர் கியூவான்னு சொல்லி சுத்தமா ஒன்னும் புரியல ஹீரோயினுக்கு. இன்னும் நான் கனவுலையா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோ வர மாதிரி காட்டுறாங்க. பட் அவன் வரவே இல்ல. அவனோட பிளேஸ்லயும் அவன் இல்ல. கிரவுண்ட்ல கூட அவன் நின்று படிக்கிற மாதிரி தெரியுது, வராண்டால கூட அவன் நின்று படிக்கிற மாதிரி தெரியுது. பட் கிட்ட போய் பார்த்தா அவன் இல்லவே இல்ல. முன்னாடி கியோ ஹேண்ட்ஸமான பசங்களை தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. இப்போ நல்லா படிக்கிற பையனை தாண்டி எனக்கு பிடிக்கும்னு சொல்றா. அப்படியே வா சாப்பிட போலான்னு கூப்பிடும் போது இல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க அவனுக்கு சொல்லி எல்லாம் கொடுத்துருப்பான். அதெல்லாம் அப்படியே வந்து போகுது. ரூம்ல லாக் ஆகிட்டப்போ இது மேல ஏறி தப்பிக்க ட்ரை பண்ணும்போது வாட்ச்மேன் பார்த்ததும் பயந்து போய் ஹீரோவை பிடிச்சிருந்திருப்பா. அப்புறம் ரன்னிங் ரேஸ்ல அவன் இவளை காப்பாத்தினதுன்னு சொல்லி இது எல்லாமே கனவா, எப்படி இது எல்லாமே கனவா மட்டும் இருக்கும்னு சொல்லி அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இப்போ திரும்ப கிளாஸ்க்கு வந்தா நீ நோட்ஸ் எடுக்கலையா, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கீயூ வாங்கி எழுதி தரா. இந்த கோ கண்ணாடியை பார்த்து ஹேர் ஸ்டைல செக் பண்ணிட்டு எங்க என்ன மாற்றம்னு கண்டுபிடிப்பாக்கலான்னு கேக்குறா. என்ன மாற்றமான்னு யோசிக்கும் போது என்னோட ஹேர் ஸ்டைல் தான் சொல்ல. அடேங்கப்பா அழகா இருக்குடான்னு சொன்னா உனக்கு நல்ல டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்க பக்கம் திரும்பினா
நடக்கிறது எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி உனக்கு தோணுதான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆக மொத்தம் நடக்கிறது எதையுமே இவளால ஏத்துக்க முடியல. எல்லாமே மாறி போயிடுச்சு. கியோட அம்மா கால் பண்ணி அவ நல்லா படிக்கிறதால ஷூ வாங்கி தரேன்னு சொன்னா கூட, இல்லம்மா என்கிட்டயே காசு இருக்கு, நானே வாங்கிக்கிறேன், இந்த வீக்கெண்ட் வீட்டுக்கு வருவேன், சமைச்சு வைங்கன்னு சொல்றா. ஹீரோயின் கிட்ட கூட நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லும் போது, இதுவரை நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் கேக்குறா. ஆமா, எங்க அம்மா பண்ற ஷிம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வந்துடு நம்ம போயிட்டு வந்துடலான்னு கூப்பிடுறா. கியூ, இந்த லைஃப்ல நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்க, சந்தோஷமா தாண்டி இருக்குன்னு சொல்றா. இது எல்லாம் கனவா நனவான்னு ஒண்ணுமே புரியல. திடீர்னு அந்த கிளாக் டவர் பக்கத்துல நிக்கிற மாதிரியும் அவ விழுகிற மாதிரியும் அது அப்படியே தலைகீழா தெரிய, அங்க நிக்கிறா. பேப்பர்ஸ் பறக்குது. அதுல உள்ள ஒரு பேப்பர்ல அதே வாக்கியம், ஃபுல் மூன் அன்னைக்கு உலகம் எண்டாகும், டைம் ரிவர்ஸ்ல போகும், ஒயிட் ஃபெதர் ஆனா பறவை கிடையாதுன்னு படிச்சதும் தலையில ஏதோ மாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. தென் இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அத பண்ணது கு பக்கத்துல நிக்கிறான். ஆம்புலன்ஸ்ல ஹீரோயினை கூட்டிட்டு போக கு கிட்ட வந்து லைசன்ஸை காட்டுப்பான்னு போலீஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற இடத்துல தான் ஹீரோவும் நிக்கிறான். அங்க கீழே கிடக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இது ஒரு அழகான அதே நேரம் கொடுமையான யூத் லைஃப் ஸ்டோரி. இது இன்னொருத்தரோட கதையா இருந்தாலும் பட் ஆத்தர் அவங்களோட ஓன் ஸ்டோரி எழுதின மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எழுதியிருக்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருக்க மாதிரியே ஃபீல் பண்றேன். ஏன்னா அவ்வளோ அழகா எழுதப்பட்டிருக்கு. இதுதான் எண்டிங்னா, ஆனா ஏன் எண்டிங் இப்படி இருக்கணும்னு சொல்லி அதே அந்த முழு நிலவு வாக்கியத்தை படிக்கிறான். இப்ப இந்த ஸ்டோரியை கொண்டு வந்து எடிட்டர் கிட்ட காட்டுறான். ஒரு ஸ்கூல் பொண்ணோட சைக்காலஜிக்கல் ஸ்டோரி தான் இது. பட் ரொம்பவே ஸ்பெஷலான நாவல்னு சொல்லும் போது, டார்க் நாவல்ஸ் எல்லாம் படிக்க மாட்டாங்க, யாருக்கும் பிடிக்காது, ஹாப்பி எண்டிங்கா இருந்தா மட்டும்தான் மக்கள் வாங்கி படிப்பாங்கன்னு சொல்ல, அவளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதை எழுதியிருக்கா. இதை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. நீ சொல்றதுக்காக இதை பப்ளிஷ் பண்ண முடியாது, எண்டிங்கா மாத்தி எழுதிட்டு வா, அப்புறமா இதை பத்தி பேசலாம், இல்லனா வேற எழுதிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க இந்த எடிட்டரா உட்காந்துட்டு இருக்கிறது அந்த கதையில வந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் காரன். இங்க நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினை தான் மீட் பண்ண வரான். நீங்க கொண்டு வந்தது கூட அவளால சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கான்னு சொல்லி, அங்க டாக்டரா இருக்கிறது இவங்களோட டீச்சர். பீச்சர்ஸ் சாப்பிட்டா ஃபாஸ்டா ரெக்கவர் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிட முடியலனாலும் இது ஒரு பாசிட்டிவா இருக்குங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க இவளோட ஃபேமிலியான்னு கேட்கும்போது, இல்ல இவளோட நிலைமை எப்படி இருக்குன்னு ஹீரோ கேக்குறான். திரும்ப கண்ணு முழிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவளோட டெய்லி லைஃப் எப்படிப்பட்டதுன்னு கேட்கும்போது, அவளோட சைல்ட்ஹுட்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கான்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோயினும் ரொம்ப நாளா கோமால இருக்காளாமா. அவளோட ஃபேமிலின்னு இதுவரை யாருமே அவளை பார்க்க கூட வரல. ஒரு பேஷண்ட்க்கு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவ இப்போ ஒரு நூல்ல நடந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கா. திரும்ப கண்ணை முழிச்சு எழுந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நடந்தா அது ஒரு மிராக்கல்னு சொல்றாங்க. அப்போ அந்த கதைய திரும்ப எழுதி அதுக்கு ஒரு நல்ல எண்டிங் கொடுத்தா ஆன்சன் எழுந்திருப்பாளான்னு சொல்லி இவன் டாக்டர்கிட்ட கேட்க அவங்களுக்கே புரியல. நீங்க எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த் கொடுத்தா வேக்கப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சோ அதை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு அந்த கதையை நம்ம ஹீரோ திரும்பவும் எழுத ஆரம்பிக்கிறான். அந்த கதைக்கு ஒரு கேரன் சப்போர்ட்டை கொடுத்து எழுதி நம்ம ஹீரோயினோட மனசை அது போய் சேரணும்னு நினைக்கிறான். சோ அந்த கதை திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கிளாக்கை நம்ம ஹீரோயினே சரி பண்ணி டைம் ரிவர்ஸ்ல போக எல்லாம் முதல்ல இருந்து முன்ன போல ஆரம்பிக்குது. டிராமாவோட ஸ்டார்டிங்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயின் யாருமே இல்லாம தனியா உட்காந்துட்டு இருக்க மாதிரியோ, மேம் இவளை பார்த்து நான் பேசுறது கேக்குதாங்கிற மாதிரியோ காட்டிருப்பாங்கல்ல, அது இப்போ நம்ம ஹீரோ இந்த கதையை ஹீரோயின் கிட்ட சொல்ல சொல்ல, நான் பேசுறது உனக்கு கேக்குதான்னு டாக்டர் கேக்குறாங்க. பட் ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. மேற்கொண்டு அந்த கதையை தினமும் எழுதி அதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டே அந்த விஷிங் ட்ரீல 4 பேரும் மீட் பண்ணிக்கிட்டதுல இருந்து நம்ம ஹீரோ அவளோட வாழ்க்கைக்குள்ள வந்து ஏகப்பட்ட நினைவுகள் 2 பேருக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. ஃபியூச்சர் ஹீரோவும் அவளோட வாழ்க்கைக்குள்ள போன் மூலமா கனெக்ட் ஆகுறான். அவ இறந்து போயிடுவாங்கிற விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்ல அதை மொத்தமா ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறான். ஜிம் ரூம்ல லாக் ஆகிட்டது, அப்ப இவங்க தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணது, அடுத்து ரன்னிங் ரேஸ்லயும் இவளை காப்பாத்தினது, நூடுல்ஸ் போட்டியில சேர்ந்து வின் பண்ணது, போட்டோஸ் எடுத்துக்கிட்டது, 2 பேரும் சன்ரைஸ் ஒன்னா பார்த்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு இடையில நடந்த எல்லா விஷயத்தையும் எழுதி ஹீரோ கோமால இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட படிச்சு காட்டுறான். கியோ கிட்ட சண்டை போட்டது, வாங்கிட்ட சண்டை போட்டது, அண்ட் கியோவை கெட்ட பையன் கிட்ட இருந்து காப்பாத்தினது, இனிமேல் ஃபியூச்சர் ஹீரோ கிட்ட பேசவே கூடாதுன்னு காலை கட் பண்ணதுன்னு சொல்லி நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்றான். கடைசியா அந்த கிளாக் டவர்ல மீட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, கு வேணா கு வந்துரு குன்னு நம்ம ஹீரோயின் அவனை கூப்பிட, வேற வழியே இல்லாத கு, ஆன்சன் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், குட் பைன்னு சொல்லிட்டு குதிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக பிடிச்சி இழுத்த ஃபோர்ஸ்ல
ஸ்லிப் ஆகி அவ கீழே விழுந்துட்டா. ஓடி போன ஹீரோவாலையும் காப்பாற்ற முடியாம போயிடுச்சுங்கிற அந்த உண்மையான கதைய அப்படியே ஹீரோயினுக்கு படிச்சு காட்டுறான். உனக்கு இதெல்லாம் கேக்குதான்னு டாக்டர் கேக்குறாங்க. இப்போ அவனோட எண்டிங்கை எழுதி எடிட்டர் கிட்ட கொடுத்து அதை புக்காவே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனோட ஃபர்ஸ்ட் காப்பிய நேரா வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வச்சுட்டு போறான். உள்ள ஒரு கார்டும் இருக்கு. கனவுல ஒரு மாதிரி மிதப்பா இல்லையா, அதுல நம்ம ஹீரோ அவளோட கைய பிடிச்சு காப்பாத்துற மாதிரி காட்டுறாங்க. மறுபடியும் ஏதோ கிளிச் எல்லாம் வந்து போக கோமால இருந்து நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கிறா. டாக்டர் ஓடி வராங்க. கார் ஆக்சிடென்ட் ஆகி கடந்த 3 மாசமா அவ கோமால தான் இருக்காங்கிற விஷயத்தையும் டாக்டர் அவகிட்ட சொல்றாங்க. தென் அவங்க ஒரு நோட்ல நோட் பண்ண, இதே போல தானே மேம் ஸ்கூல் படிக்கும் போதும் இவளை பத்தி நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அவளுக்கு அந்த கனவுல வந்திருக்கும் போல. இப்போ டீச்சர் தான் டாக்டரா இருக்காங்கிறதையும் இவ பாக்குறா. தென் பக்கத்திலேயே அந்த புக் ரிலீஸ் ஆனதையும் பாக்குறா. நீ ஃபுல்லா ரெக்கவர் ஆகிட்ட, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, டிஸ்சார்ஜ் ஆயிக்கலான்னு சொல்லும் போது, இதை நானா எழுதுன, பட் நான் எழுதின மாதிரியே எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையேன்னு கேக்குறா. உன்னோட ஒரு ஃப்ரெண்ட் தான் இதை கொண்டு வந்து வச்சாரு, பட் அவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, இப்போதைக்கு ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இடையில ஒரு நோட் இருக்கு. இப்பதான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இன்னையிலிருந்து 104 நாளைக்கு முன்னாடி இவ எழுதின கதையோட அதே எடிட்டரை போய் மீட் பண்ணிருக்கா. பட் எண்டிங் ரொம்ப சேடா இருக்குங்கிறதால அவர் இதை பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இத்தனை நாளும் இவ இதுக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பா. ஸோ ரொம்பவே மனசொடைஞ்சு போய் அவ எழுதின அந்த பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு போகும்போது அவளை கரெக்டா கிராஸ் பண்ணி போற ஹீரோ அவளை பாக்குறான். பட் அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவளை இடிச்ச காரை ஓட்டிட்டு வந்தது கூதான். ஸோ இப்படி இது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்ப வீட்டுல வந்து அந்த புக்கை படிக்கிறா. யாரும் உன்னை நம்பலனாலும் சரி, ஆனா நான் உன்னை எப்பவுமே நம்புவேன் ஹீரோ சொன்ன அந்த வரிகளை படிக்கும்போது இவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த உலகத்துல இருக்க ஆன்சன் ரொம்ப லக்கி. பட் ஜியாங் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு சொல்லிட்டு, நடந்த எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூல்ல வந்து பாக்குறா. அவ கனவுல வந்தது போலவே தான் இருக்கு ஸ்கூல் கூட. எனக்கு எதுக்காக இத்தனை கனவுகள் வரணும், அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கனவு தான்னா, எனக்கு ஏன் அதெல்லாம் உண்மை மாதிரியே ஃபீல் ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கடை பக்கமா தான் யோசிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டே வரா. அப்போ ஒரு புறா கடையில நம்ம ஹீரோ ஒரு கையில பிங்க் புக்கையும் இன்னொரு கையில புறாவையும் பறக்க விடும்போது கரெக்டா ஹீரோயின் பாக்குறா. சோ இந்த உண்மையான உலகத்துல ஹீரோவை மீட் பண்ணிட்டா. 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க. ஹீரோ அவளை பார்த்து சிரிக்க, ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டே அவனை பார்த்து சிரிக்கிறா. கடைசியா உங்களோட நேம நான் தெரிஞ்சுக்கலாமான்னு ஹீரோயின் கேட்க, என்னோட பேரு ஜியாங்னு ஹீரோ சொல்றான். இப்படியே இந்த டிராமா முடியுது. இது எப்படி உங்களுக்கு கன்வே ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போது நடந்தது எல்லாமே அவ எழுதின கதையில நடந்த விஷயங்கள் தான். மேபி இது உண்மையா கூட இருக்கலாம். ஆக மொத்தம் கதையோ கனவோ, இப்ப கூட ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்திருக்கான். அந்த கதையை ஃபுல்லா அவகிட்ட படிச்சு காட்டவும் தானே அவ திரும்பவும் எழுந்து வந்திருக்கா. இல்லைன்னா கோமாலே இருந்திருப்பா இல்லையா. அண்ட் அகைன் 2 பேரும் ரியல்லையும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்கூல் டைம்ல ஹீரோ கூட சொல்லியிருப்பான்ல, ஒரு நாவல்ல எண்டிங்னு இல்லாம இருந்தாதான் அதை பத்தி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு. அது போலதான் இந்த டிராமாவையுமே ஒரு ஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன் இல்லாம முடிச்சுட்டாங்க. நம்மளா இந்த கதையை எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டிராமா பிடிச்சதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த டிராமா ஒவ்வொரு எபிசோடும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததால தான் நான் இந்த டிராமாவை சூஸ் பண்ணேன். உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சீக்கிரமாவே இன்னொரு புது டிராமால வந்து பாக்குறேன். தேங்க்யூ.